ட்ரைக்ளிசரைட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்லங்க, அதாவது நம்ம லிப்பிட் ப்ரொஃபைலில் டோட்டல் கொலஸ்ட்ரால்னு இருக்கும். அதை தவிர ஹச்டிஎல், எல்டிஎல், விஎல்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ்னு இருக்கும். அதில் ஹச்டிஎல் அதிகமாக இருக்கணும், அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து லிமிட்டாக இருக்கணும், அரௌண்ட் 200 அந்த மாதிரி டோட்டல் கொலஸ்ட்ராலு. ஆனால் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் அண்ட் விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும், அதிகமான கெட்டது. இதே ஹச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால். இது குறையிறதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது. அது ரொம்பவுமே நல்லா டிராஸ்டிக்காக ட்ரைக்ளிசரைட்ஸில் குறைக்கும். அது இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோவில், சரிங்களா? இப்போ கொலஸ்ட்ரால் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கார்போஹைட்ரேட் வச்சுக்கோங்க, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுதுன்னா, உள்ளே போய் மாவுச்சத்தாக சேர்த்து வைக்க முடியாது. அப்போ அதை கொழுப்பாக மாற்றி சேர்த்து வைக்கலாம். கொலஸ்ட்ராலுக்கு தான் வந்து சேர்த்து வைக்கிற தன்மை இருக்குது. அதில் நம்மளுக்கு ஒரு சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலாக இருந்து நம்ம அதிகமாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இல்லை, ஆக்டிவிட்டீஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை டூ மச்சாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு யோகா பண்ணுறோம். அப்படி டூ மச்சாக இருந்தாலும் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அதுலேயும் கெட்ட கொலஸ்ட்ரால் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸே சுத்தமாக இல்லைனாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஒரு கொழுப்பாக மாறி அங்கங்கே அடைச்சிக்குது. அந்த கொழுப்பில் நார்மலாக இருக்கிற கொலஸ்ட்ரால் ஒன்று உடம்பு பூரா இருக்கிறது, இன்னொன்று விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. தொப்பையை சுற்றி ஃபார்ம் ஆகிறது, ஆர்கனை சுற்றி வர்றது, அதாவது ஒரு ஹார்ட்டை சுற்றி கொழுப்பு படிஞ்சிக்கிறது, கணையம் பேங்க்ரியாஸை சுற்றி, லிவர் ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை சுற்றி. இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் கெட்டதாக இருக்குது. சரி, இப்போது பார்க்க வருது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ், அதை எப்படி குறைக்கிறதுன்ட்டு எக்ஸசைஸ் மூலம். ஆக்சுவலாக உடம்புல கொழுப்பு சேரக்கூடாதுன்னா நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட நடக்கிறது, ஓடுறது, இல்லை வந்து ஜாகிங், வாக்கிங், ரன்னிங், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது, டான்ஸிங் அண்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கிரிக்கெட்டு, டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, ஃபுட்பால், வாலிபால், இது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸில் வருதுங்க. ஏன்னா இதில் எல்லாம் கார்டியாக் எக்ஸர்சன் இருக்குது, அதாவது ஹார்ட்டோட அவுட்புட் வந்து அதிகமாகிற ஒரு எக்ஸசைஸு. அதனால் இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருதா. இது ஏரோபிக்ஸு. வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் காலை ஊனி செய்கிற எல்லாமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே வெயிட் பேரிங் எக்ஸசைஸாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸில் சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்குங்க. அது அதிகமாக பண்ணுறப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆக மாட்டேங்குது. கார்டியாக் எக்ஸர்சன் அதிகமாகிறதுனால பிபி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வந்து இது கார்டிசோல்னு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குல்லங்க, அது நல்லா பீக்காக ஹையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு யோகானாலேயோ, இல்லை எக்ஸசைஸ்னாலேயோ, ஃபிட்னஸ் சென்டர் எக்ஸசைஸ்னாலேயோ, இல்லை ஓடுறது, ஸ்போர்ட்ஸ்னால. அப்போ எப்படி இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கலான்னா, உலகத்திலே கொலஸ்ட்ரால் குறைக்க எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்குது. எப்படி குறைக்கலான்னு கேட்டால், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா என்னென்னா, ஏரோபிக்ஸ்க்கு நேர் ஆப்போசிட், படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ், உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ். அதில் படுத்துட்டு என்னென்னா, இப்போ மூஞ்சில் இருக்கிற மசில்ஸ், அதாவது ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலியா, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், அந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறம் ஸ்டெனோக்ளிடமாஸ்டைட், ட்ரெபீசியஸ், சர்வைக்கல் மசில்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸு, பிரேக்கியோரேடியலிஸு, இது மாதிரி டெல்டாய்டு, அப்புறம் பெக்டோரல்ஸ் மேஜர், மைனர், அதுக்கப்புறம் இது பேராஸ்பைனல் மசில்ஸ், லம்போசாக்ரல் மசில்ஸ், அப்டாமினல் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அப்புறம் குவாட்ரிசெப்ஸ், அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங், அப்புறம் காஃப், இது மாதிரி இருக்கா. இதெல்லாம் செஞ்சால் ஒட்டு மொத்தமாக உடம்புக்கு செஞ்சால் கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறையும். எல்லாத்துக்கும் எப்படி செய்யலான்னா, 7 ரெப்பிட்டிஷன்னா 7 தடவை ப்ரெஸ், ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ் அந்த மெத்தடில் செய்யணும். மூஞ்சிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் செய்யணும். அதே மாதிரியே ப்ரீத்திங் எக்ஸசைஸும் செஞ்சிடணும். சரிங்களா? இன்றைக்கி என்னால் ஆன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இன்றைக்கி பர்டிகுலர்லி நம்ம ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்க்கறதுனால, ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து காஃபில் 2 மசில் இருக்குங்க, கேஸ்ட்ராக்னீமியஸ், சோலியஸ்னு. அந்த சோலியஸ்ங்கிற மசிலுக்கான எக்ஸசைஸ் பண்ணுனா
நல்லாவே ட்ரைகிளிசரைட்ஸ் குறையுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோலியஸ் மசிலுக்கு என்ன எக்ஸசைஸ்னால் பாதத்துக்கு செய்கிற எக்ஸசைஸ் தான். ஸோ பாதத்துக்கு பிளான்டர் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ் டார்சிஃப்ளெக்ஷன், அதை இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். அது கண்டிப்பாக ட்ரைகிளிசரைட்ஸில் குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர ஓவராலாக கொழுப்பை குறைக்க, நம்மளோட இதுக்கு மசில்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்க, அதுக்கு வந்து நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸாக சொல்லித்தரேன். இப்படி மல்லாந்து ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸு படுத்துட்டு செய்கிறதுனால ரிலாக்ஸாக செய்கிறதாவும், கார்டிசோல் அதிகப்படுத்தாமல் ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு செஞ்சால் செரட்டோனின் அதிகமாக, லாஃபிங் ஹார்மோன் இருக்குல்ல, அது அதிகமாகிறதாவும், உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிடைக்கிறதாவும் இருக்குது. அதனால் இது நிறைய வழியில் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சரிங்களா? இப்படி அதனால் இன்னொன்று, இப்படி ஈஸியாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியுது. படுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் யாருனாலும் செஞ்சுருவாங்களா? தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியோ காலைல தூங்கி எழுந்திரிச்சோ. இப்போ காஃபில் இருக்க கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ்க்கான எக்ஸசைஸு. இப்போ பாதத்தை 2வது ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃபுட் மசாஜ் உலகத்தில் அதிகம், தாய்லாந்து உட்பட நிறைய நாட்டில் அதிகம். இலங்கையில், தாய்லாந்தில், ஸ்வீடனில், அமெரிக்காவில் ஃபுட் மசாஜ் அதிகம் பாதத்துக்கு. ஏன்னா அது 2வது ஹார்ட்டு. அதில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட்டுக்கு நல்லதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பாதத்துக்கு பண்ணால் சோலியஸுங்கிற மசில்னால ட்ரைகிளிசரைட்ஸ் குறையுது. இப்போ பாதத்தில் என்ன பண்ணலான்னா, பிளான்டார் ஃப்ளெக்ஷன், பாதத்தை கீழே கொண்டு போகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் டார்சிஃப்ளெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. சுருக்கமாக சொல்லணுன்னா 2வது தடவை சொல்கிறேன் தமிழில். பாதத்தை கீழே கொண்டு போகிறது, ரைட் பாதத்தை கொண்டு போகிறேன் பார்த்துக்கோங்க, அது 1. அதுக்கப்புறம் பாதத்தை ரிலாக்ஸ் பண்ணுறது 1, 10 கவுண்ட்ஸு. பாதத்தை மேலே 10 கவுண்ட்ஸு. இப்போ 3வது தடவை செய்கிறேன். பாதம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே இது லெஃப்ட் காலுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். பாதம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் ரிலாக்ஸாக செய்யணும். பாதம் 2யும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கணும். 7 தடவை செஞ்சால் போதும், 7 ரெப்பிட்டிஷன் செஞ்சால் போதும், 10 கவுண்ட்ஸு. அப்புறம் வந்து இந்த பக்கம் காலுக்கு 7 தடவை செஞ்சால் போதும். இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு செய்கிறது சொல்லித்தரேன். டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது 4 கவுண்ட்டு, ஹோல்டு 4 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு செய்யலாம். நான் இப்படி தான் எண்ணுவேன். உள்ளே இப்படி ஃபஸ்ட்டு 4 என்னன்னா உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 4 என்றப்போ ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம், அடுத்த 6 என்றப்போ வெளியில் விடுறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி 3 தடவை செஞ்சு காட்டுறேன். ரிலாக்ஸாக செய்யணும். அடுத்து 3வது தடவை உள்ளே இழுக்கிறது. ஓகே, இது மாதிரி 4 4 6 இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைடில் திரும்பி கையூனி எந்திரிச்சிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் தெரிஞ்சு நல்லா ட்ரைகிளிசரைட்ஸை குறைச்சி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே என்கிட்ட எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிட்டு, ஆன்லைனில் தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்லபடியாக அதில் சரியாகலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.